ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் எல்லாரும் நம்ம முத்துவையும் மீனாவையும் வாழ்த்தி பேசுங்க அப்படின்னு சொன்னால் கண்டமணிக்கு பேசுகிறாங்க. முதல்ல மனோஜை பேச சொல்கிறாங்க. அவன் சொல்லவா வேணும், பொறாம பிடிச்சவன், இவனுக்குலாம் கல்யாணமாக இருக்காது, நம்ம மீனாங்கவும் ஏதோ இவங்கவும் பொண்ணு கொடுத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாங்க. என்னால் தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உருட்டிகிட்டு இருக்காரு. தம்பி உருட்டுறா வாய் இருக்குங்கிறதுக்காக ஓவராக பேசுகிறாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இவனை பார்த்தோன்னே நீ உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணால் பேசுவ அப்படிங்கிற மாதிரி டைலாக் இவருக்கு தான் பொருந்த மாட்டுக்கு. அதே மாதிரி காப்பி அடிச்சாப்புல பேசுகிறாங்க நம்ம ரோகிணி. அதாவது வைஃப்னா திருத்தணுமா, திருத்தவே இல்லையா, நீ எத்தனை திருத்தலுமா போட்ட உன் புருஷன் மேலே, உன் புருஷன் இப்போ வரையும் திருந்தாமல் இருக்கான், உண்மையான ஃப்ராடே நீயும் உன் புருஷனும் தான். ஆனால் நீங்கள் முத்துவையும் மீனாவையும் சொல்கிறீங்க பாருங்க, அதுதான் தாங்க முடியல. இந்த கதையில் மட்டும் ரோகிணியோட விஷயம் மட்டும் வெளியே வராமையே இருக்கே. கொஞ்சம் டைரக்டர் சார் மனசு வைங்க, நம்ம ரோகிணியோட விஷயம் கொஞ்சம் வெளியே கொட்டுவாங்க, அப்போ தான் கதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த பொண்ணு எது பண்ணாலும் உண்மை வெளியே வராமையே இருக்கிறது நல்லாவே இல்லைங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி ஆடின ஆட்டம்லாம் ஒரு நாள் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம யாரை பேச சொன்னால் ரவியை பேச சொல்கிறாங்க. ரவி வேற லெவலில் பேசிட்டாரு. முத்து இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தால் எங்கள் அண்ணி தான் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு ஸ்ருதியை பேச சொன்னால் ஸ்ருதி நல்லது பண்ணதா கெட்டது பண்ணதானே தெரியல, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஏதோ ஒன்று வளருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயை பேச சொல்கிறாங்க. விஜயா வழக்கம் போல் கெட்டதுன்னு நினச்சி ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் ஆள் மனசில் ஒன்று இருக்கும் இல்லையா, தான் பையனை பற்றி அந்த உண்மை வெளியே வந்துருச்சு. அதாவது இவ எல்லாத்தையும் தாங்குறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. ஐயோ நீ நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற டைலாக் இந்த அம்மாவுக்கு தான் பொருந்த போல. திடீர்னு பாராட்டுது, திடீர்னு திட்டுது, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே.